படம் பார்க்க நாங்கள் பைத்தியக்காரங்களா? பைத்தியக்காரங்களா சார்? என்ன பண்ணுங்க, நீங்கள் சிட்டியில் உள்ள தியேட்டரில் ஒரு பாப்கார்ன் 30 ரூபா பாப்கார்ன் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கணும், 60 ரூபாய்க்கு விற்கணும். சட்டம் போடுங்க சார். நிர்ணயம் பண்ணுறது உங்கள் கடமை சார். அவுட் சைடில் 30 ரூபா பாப்கார்னா 40 ரூபா, இல்லை அங்கே 20 ரூபா பாப்கார்னா 40 ரூபாய்க்கு விற்க நிர்ணயம் பண்ணுங்க சார். 20 ரூபா டீயை நாங்கள் எப்படி சார் 120 ரூபாய்க்கு வேணும் வாங்க சொல்றீங்க? என்ன வாங்க சொல்றீங்க? அதை நிர்ணயம் பண்ணுறது யாரு? அவன் இஷ்டத்துக்கு நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? நீங்கள் டிக்கெட்டு நிர்ணயம் பண்ணுற மாதிரி மால் தியேட்டருக்கு டிக்கெட்டு எவ்வளோ நிர்ணயம் பண்ணுறீங்க, அவுட் சைடு உள்ள லோக்கலில் உள்ள தியேட்டருக்கு அங்கே சொல்கிறார் சார், சொல்கிறார் 100 ரூபான்னாரு. உண்மைதான். அப்போ அங்கே நிர்ணயம் பண்ணுறீங்க, இங்கே 190. நீங்கள் யார் நிர்ணயம் பண்ணுறது? நாங்களும் நிர்ணயம் பண்ணலையா? தியேட்டர் ஓனர் சார் ஸ்ரீதர் சார், நீங்களும் நிர்ணயம் பண்ணுங்களா டிக்கெட்டை? இல்லை இல்லை. அப்போது நிர்ணயம் பண்ண ரேட்டை விட அதிகம் விற்றா அது பிளாக் டிக்கெட். எதுங்க பேச குறுக்கு இந்த மாளுக்கு ஃப்ளோவில் பேசும்போது குறுக்க முட்டுக்கட்ட போகிறது எனக்கு ஃப்ளோ போயிடும். நான் உங்களை போய் அரசியல்வாதி இல்லை, நான் சராசரி மனுஷன், யதார்த்தவாதி. யதார்த்தவாதி. எனக்கு குறுக்க பேச எனக்கு ஃப்ளோ போயிடும். எனக்கு என்னன்னா போச்சு போச்சா ஒரு அழகாக போய்க்கிடுச்சு. அப்படியே என்ன சொன்னேன் நீங்கள் பாப்கார்ன் அதுவும் போச்சு. எதுக்காக இப்போ சொன்னேன் போச்சு எனக்கு ஆன்சரை. அப்போது நீங்கள் டிக்கெட்டை நிர்ணயம் போது நீங்கள் பாப்கார்னுக்கு நிர்ணயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது கவர்மெண்ட் கடமை. இன்னொன்று இருக்குது பாருங்கள், படம் வசத்துக்கு எங்கள் டேரக்டர் நான் லாஸ்ட்டாக வந்துடுறேன். ஏன்னா சீதா சார் மன்னிக்கு கரெக்டாக எங்களை சிங்க் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆள் கிடைக்காம இருந்துச்சு. மாட்டிக்கிட்டேன், இல்லை நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ அதுக்கு கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். இதோட இன்னொரு கொடுமை இருக்குது. சினிமா தவிர்த்து இன்னும் சொல்கிறேன், பஸ்ஸு டிக்கெட்டு. இப்போ இந்த சாதாரண சீசனில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கோ கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கோ ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 300 வச்சுங்களேன். தீபாவளி அப்போ 1300 1500. ஏன் ஏறுது? யார் ஏற்ற விட்டா? இஷ்டத்துக்கு அவன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இருக்கு, அரசாங்கம் இருக்குது. நான் அரசியல் பேசலை, பாதிப்புறமான ஒரு குடும்பம் நான் பேசுகிறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் கேட்குறேன். இப்போது சார் தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, சராசரி ஒரு ரேட்டு, அப்படி எதுக்கு? அது என்ன ஒரு வரம்புரை? தீபாவளிக்கு பொங்கலுக்கு இது போகிறோம் யார் சார்? கோடிச்சேரி போகிறானா சார் ஊருக்கு? பொங்கலுக்கு யார் சார் போவா? இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், கிராமத்துக்கு போகிறான் சார் எல்லாரும். யார் சார்? கிராமத்தான் சார். இங்கே கூலி வேலை பார்த்துருப்பான், மாத சம்பளத்தில் இருப்பான். அவன் எப்படி ஒரு பஸ்ஸில் 2000 கொடுத்து போவான்? அவன் ஃப்ளைட் டிக்கெட்டு ரேட்டு வருது பஸ்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சார் 2000 தாண்டுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணுறது கவர்மெண்ட்டு. நீ உன் இஷ்டத்துக்கு பாப்கார்ன் விற்றுக்கோ, நீ கொக்கோ கோலாவா பெப்சியா ஒரு ரேட்டுக்கு விற்றுக்கோ, நினச்சி நீ வச்சுக்கோன்னா அதுக்கு இல்லை. இதனாலையும் சினிமாக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா நான் போகிறேன், நான் படம் பார்த்துட்டு வரும்போது ஒன்றுவேன், எனக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தியாக வருவேன், இல்லைன்னா திட்டிட்டு வருவேன், அவ்வளோதான். ஆனால் நான் என் குழந்தை குட்டி போனேன்னா அது படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதுக்கு இன்ட்ரோவில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அது நிறைவாக வரும். குழந்தைகளுக்கு இன்ட்ரோவில் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா தான் அது நிறைவாக வரும். அதனால் நம்ம டிக்கெட்டு மட்டும்தான் கவர்மெண்ட்டு சொல்லுது, மற்றெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அதுனா அது ஒரு இழப்பு. அப்புறம் இன்னொன்று சொல்லுது, நான் ஒத்துக்கிறேன் சார் ஸ்ரீதர் சார், படம் நல்ல படங்களை ஓடுதில்ல, அதையும் ஒத்துக்கணும். நம்ம சிறிய பட்ஜெட் எடுத்த நல்ல படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கி குடும்பம் சொல்கிறீங்க, லப்பர் வந்து சொல்கிறீங்க, நிறைய படங்கள் ட்ராகன் எல்லாம். அப்போ மக்கள் என்னென்னா தேட்டருக்கு ரெடியாக இருக்கான், சும்மா எல்லா படத்துக்கும் வந்து நான் செலவழிக்க ரெடியாக இல்லைவேன். நான் கொடுக்குற பணத்துக்கும் நான் வாங்குகிற பாப்கார்னுக்கும் நான் கொடுக்குற குடிசுக்கு செலவுக்கும் அந்த படம் ஒருத்தாக்குன்னு நினைக்கிறேன் சார். அதான் மேட்ரு. அதை தான் சொல்கிறேன். அது ஒத்துக்கிறேன் சொல்லல, அதாங்க ஒத்துக்கிறோம். நல்ல படம் கொடுத்தா வர்றாங்க சார். நம்ம அன்னைக்கு ஏற்க சொன்னேன், நம்ம ஆசைக்கெல்லாம் படம் எடுக்கக்கூடாது சார், மக்கள் படம் எடுக்கணும் சார். மக்கள் படம் எடுங்க சார். என் பையன் ஹீரோவாக இருக்கணும், என் தம்பி டைரக்ஷன் பண்ணணும், என் மச்சான் மியூசிக் பண்ணணும், அப்பா முடிச்சலாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன், இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணுவார்,
தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாரு. தப்பே இல்லை சார். அதுக்காக நீங்களே நடிப்பீங்களா, ஏன் பிடிச்ச பையன் நடிக்கக்கூடாதான்னு கேள்விக்கூடாது. நடிக்கலாம், தங்கம் போல் நடிக்கலாம். ஆனால் ஒரு புது பிடிச்சி கொண்டு வர்றாரு, தான் பையனை ஹீரோ ஆக்குன்னு நினைக்கிறாருங்கும் போது நீங்கள் சரியான இயக்குனர்கிட்ட ஒப்படைங்க. அதை சரியான கதையை தேடுங்க. நீங்கள் முதல் படத்தை நடந்து வரும்போது பூலாம் போட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அது மாதிரி பாட்டு பிடிக்கிற அறிமுகப்படுத்தாதீங்க. மக்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ரசிப்பீங்க, நீங்கள் உங்கள் குடும்ப ரசிக்கும், சொந்த ரசிக்கும், மக்கள் இப்படி ரசிப்பான். அப்புறம் தேரில் கூட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எதிராக சீதா சொல்ல நான் ஒத்துக்கிறேன். அதனால் ஆசைக்கு படம்னா போட்ட பணம் வராது சார். படத்தை படமாக பண்ணுங்க சார், கண்டிப்பாக பணம் வரும் சார். நான் உண்மையிலே இந்த படம் அது ட்ரெயிலில் பார்த்து மிரண்டேன். பெயிண்டிங்மாக இருக்குது சார். ஒரு தாரோட அவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க சார். அருவி அவ்வளோ அழகாக கட்டியிருக்கீங்க சார். அந்த காட்டுக்குள்ளே அந்த ஒளி விழுகுது, பெயிண்டிங் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு ஏதோ எடுத்து மாதிரி எடுக்கல, உங்களோட உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் உழைப்பு தெரியுது. கேமராமேன் உழைப்பு தெரியுது, டைரக்டர் உழைப்பு தெரியுது. அப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு ட்ரெய்லர்லேயே இதுதான் ஒரு சரியான ஒரு ஒரு படத்துக்கான உதாரணம் தெரியுது. இப்போ டெக்னாலஜிலாம் டி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிங்களா தெரியுது. எங்கள் டேரக்டர்ஸ் டியில் மெனக்கட்டுருக்காங்க. டி எதுக்கு இருக்குது, டிஏ எதுக்கு இருக்குது, அதுவும் நம்ம ரசிக்க வைக்கணும். அப்போ டிஏ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இடங்கள்ல. டைட்டில் சொன்னாங்க, தமிழ் டைட்டில். இன்னைக்கு பேச்சு அதுதான். ஏன்னா ஒரு கேரளா வந்து ஒரு படம் பண்ணுறவங்க, டைரக்டர் ஒரு மலையாளி, அவங்க அழகான தமிழ் டைட்டில் தேடி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தமிழன் என்ன டைட்டில் வைக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். அப்போ அவங்க தமிழில் பண்ணும்போது நம்ம இங்கிலீஷ் வைக்கிறோம். யார் பொறுப்பில்லாமல் இருக்கா? ராஜன் சார் சொன்னார், அஜித் சார் படம் குட் பேட் அக்லி, அவர் விடாமுயற்சி அழகாக டைட்டில் வச்சார். யாரும் பார்க்கல. இப்போ குட் பேட் அக்லி வசூல் கலெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அவர் என்ன முடிவு பண்ணுவார், இங்கிலீஷ் வச்சா ஓடுங்க அவரும் நினைப்பார். கதை நல்லா தான் ஓடும், அது ஒரு விஷயம். ஆமாம், அதை லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. பெரிய மாஸ்க் இருக்குள்ள கதையெல்லாம் கூட ஓடும். அதுக்காக கதையெல்லாம் படம் ஓடுங்கிறதெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. அது அவங்களுக்கான ஒரு மாசு ரசிகர் இருக்காங்க, தூக்கி கொண்டாடிடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாமே வேணும். கதை வேணும், நல்ல ஒளிப்பதிவு வேணும், நல்ல மியூசிக் வேணும், நல்ல திரைக்கதை வேணும். சிறிய படங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையணும். பெரிய படங்களுக்கு அது வேற விஷயம், கமர்ஷியல் படங்களுக்கு அது வேற விஷயம். அதை நினச்சி நம்ம சின்ன படம் பண்ணக்கூடாது. சின்ன படத்தில் எல்லாம் சிறப்பாக தான் தேட்டருக்கு ஆள் வருவான். அதை நம்ம பண்ணுறோமா? நான் சொல்ல, புது பட ஹீரோ நல்ல இயக்குனர் கொடுங்க. அப்புறம் சில ஹீரோக்கள், வளர்ந்து வர ஹீரோக்கள் 2 படம் நடிச்சிட்டீங்க, ஓடிடுச்சு. அப்போ 2 படம் நடித்து ஓடினாலும் நமக்கு கதை அறிவு வந்துச்சுன்னு இல்லை. உடனே நீங்கள் கதை கேட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹீரோ தயார்பட்டு அனுப்புறதுனால நல்லா நடக்க போகிறதில்ல. நீங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறோம்ல. ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இயக்குனர் சங்கம் இருக்குது, எழுத்தாளர் சங்கம் இருக்குது, பெரிய பெரிய கதாசிரியர் இருக்காங்க. அதில் திறமையான ஆளை கூப்பிடுங்க, ஒரு 3 நேரம் அதில் குழு போடுங்க. சார் அந்த கதையை கேளுங்க சார், அவங்க கேட்டு கரெக்டாக சொல்லுவாங்க சார். நம்ம நினச்சதை எடுக்கணும். நம்ம யார்ட்டையும் அட்வைஸ்க்கு போகிற, நமக்கு எல்லாம் தெரியுங்க நினச்சா கொடுத்தா போகுது. அதனால் சிறிய படத்துக்கு மக்கள் வல்லலைங்களை வர்றாங்க, சரியாக எடுக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறிய படங்கள் ஸ்ரீதர் சார் இன்றைக்கி ஒரு குடும்ப சம்பளம் ஓடி இருக்கு, இதோட 3 மடங்கு ஓட வேண்டிய படம் சார். அது இந்த வசூலோட 3 மடங்கு வசூல் வர வேண்டிய படம். அப்புறம் வந்து இப்போ வந்து வசூலோட 3 மடங்கு வர வேண்டிய வசூல். அது குறையிற காரணம் இந்த ரீசன்லாம். வெற்றி வந்துச்சு, ஓகே, மிகப்பெரிய வெற்றி ஆகணும். அப்போ இந்த ரேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே அது குறையுது. ஆமாம், இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், சினிமா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க மட்டும் முடியல,
நான் அப்போ சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இதில் வரையறை பண்ணணும். வேற ஒன்றும் இல்லையே. ஏன் வந்தவுடனே ஒரு கோவம் வந்துச்சு நினச்சேன் மங்கையராஜனுக்கு. என்ன இல்லை ஏன் ஒரு மங்கையராஜனை வச்சு சொல்கிறோம்னா, அவர் சொல்வார், போட்டு கொடுத்தாலும் சொல்கிறதானே என்ன இப்படிலாம் இருக்குது. நான் சொல்ல நியாயம் தானே, நியாயம் நினச்சேன். அதனால் கவர்மெண்ட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இஷ்டத்துக்கு கார் பார்க் சார், வெளியே வந்து நான் படம் பார்த்தது 150 ரூபானா கார் பார்க்கிங் 250 ரூபா வருது. அது வேறு சார். கார் பார்க்கிங் அது 2 மடங்கு இருக்குது. எங்கே தான் நான் கார் பார்க்கிங் காசு கொடுக்குறதா, பாப்கார்ன் காசு கொடுக்குறதா, டிக்கெட் காசு கொடுக்குறதா? இதெல்லாம் சிறிய படத்தோட வெற்றியோட அளவை குறைக்கிறது. நல்ல படமாக இருந்தாலும் வெற்றி அடைகிறது, அந்த வெற்றி அது குறைக்கிறது. இன்னும் பெரும்பான்மையாக வர்றதுக்கு வரும், எல்லா காலம் பதில் சொல்லும். வரலாம் வரும். ஆமாம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சசீந்திரன் கே சங்கர் அதானே? ஓகே. பாதல் சாரோட அசிஸ்டண்ட்டு. சிலர் தான் யார்கிட்ட வேலை பார்த்தாங்களோ அவங்க பேரை காப்பாற்றுவாங்க. எப்படி காப்பாற்றுவாங்கன்னா, அவங்க படத்தில் ஒர்க் பண்ணும்போது சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கணும், உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். டைரக்டரை விட அந்த படத்தில் அவங்க அக்கறையாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இயக்குநர்கள் தான் தன் படங்களை இந்த மாதிரி படத்தை உருவாக்க முடியும். இதோட மேக்கிங் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பரதன் அசிஸ்டண்ட் நாங்கள் நம்பி நம்பாமல் இருந்தோம். அறகுறையாக பார்த்துட்டு போகிறோம் இருக்கும். நிறைய பேர் ஒரு அசிஸ்டன்ட்பாங்க, பார்த்துட்டு சிலர் இருக்காங்க டேரக்டர்லாம், யார்கிட்ட ஒர்க் பண்ணிய, நான் விட்டு ஒர்க் பண்ணேன், நான் புருஷன் நடப்போம். அந்த டேரக்டர் பாயில் விரட்டிட்டு இருப்பார். ஆனால் அவர் பேர் சொல்லுவான் ஒர்க் பண்ணுன்ட்டு. ஆனால் இவர் உண்மையிலே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன அவர் பேரை காப்பாற்றிருக்காரு. வரது அஷ்டங்கிற சார், அங்கே அவர் பரச நாங்கள் எப்போவுமே இங்கே தமிழ் மலைன்னு பிடிச்சிடல. இங்கே எப்போவுமே தமிழ் டைரக்டரு, மலையாள டைரக்டரு, கேரளா டைரக்டரு அதில் பிரிச்சே பார்க்குறோம் சார். பாசியில் கொண்டாடினோம் சார், நாங்கள் சித்திக்கை கொண்டாடினோம் சார், நாங்கள் ஜோஷி கொண்டாடினோம் சார், நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம், உங்களையும் கொண்டாடுவோம். எங்களுக்கு நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு மாஸ்டர் கொஞ்சம் நம்மளுமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சிலது நம்ம ஆராய்ஞ்சுக்கணும், அப்போ குறை தெரியாமல் போயிடும். தமிழன் வந்து நம்மளை தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிறதுல சில விஷயங்கள் நம்ம சரி என்ன மிஸ்டேக் அதையும் யோசிக்கணும்ல. ஒரு உண்மை நான் சொல்லுவேன், ஃப்ராங்காக பேசுகிறது தான். இப்போ ஒரு தமிழ் படம், டைரக்டர் தமிழராக இருப்பார், ஹீரோ கர்நாடகராக இருப்பார், கதாநாயகி மலையாளியாக இருக்கும், கேமராமேன் தெலுங்காராக இருப்பார். எல்லாம் காலத்து இருக்குது. அங்கே நாங்கள் பிடிச்சி பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து இங்கே தமிழ் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னதெல்லாம் மொழி பார்க்குறதில்ல. இந்த ஹீரோ வேணும், இந்த கதாநாயகி வேணும், இந்த கேமராமேன் வேணும், இந்த எடிட்டர் வேணும், இந்த மியூசிக் டைரக்டர் வேணும், அவ்வளோதான் எங்களுக்கு. ஆனால் நீங்கள் மலையாள படத்தை பாருங்கள், இங்கே உதாரணம் பிடிச்சிருக்காரு மலையாளி. தப்பாக நினைக்காதே சொல்கிறேன். நான் எங்களுக்கு இப்போ மாசு சொன்னதுனால நான் ஆராய்ச்சிக்கிறேன். எங்களை டைரக்டர் யார்? மலையாளி. கதாநாயகன் யார்? மலையாளி. கதாநாயகி யார்? மலையாளி. கேமராமேன் யார்? மலையாளி. எடிட்டர் யார்? மலையாளி. எல்லாம் மலையாளி. வாழ்த்து வர்றது யார்? மாஸ்டர் அன்புச்செல்வன் சார், ஸ்ரீதர் சார், பேரரசு சார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எங்கே சொன்னால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லைங்கிறேன். இல்லை நம்ம அந்த ஒரு ஒற்றுமைங்கிறது நம்ம அதுக்காக நீமே தமிழ் தான் கதாநாயகம் இருக்கணும், தமிழ்ச்சி தான் கதாநாயகம் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் ஒற்றுமை வேணும் சார், இன உணர்வு வேணும் சார். நீ சினிமா விட்டு மற்ற நம்ம இன உணர்வு ஒற்றுமை இல்லாதனால நாடு சீரழிச்சு போயிருக்கு. இங்கே இல்லை நம்ம இந்தியா பாரேன், மாஸ்டர்னாரு ஜெய்ஹிந்த் அப்படின்னாரு, இந்தியா வாழ்க்கைனாரு. இந்தியா எப்படி வாழ்க்கை வாழ்னு சொல்லிட்டு இருக்கிய? இந்தியா எப்படி இருந்துச்சு? ஏன் அடிமுடி கிடந்துச்சு? ஏன் வந்தவங்களாம் நம்மளை ஆண்டான்? ஏன் நம்மளுக்கு ஒற்றுமை இல்லை, நம்ம ராஜாக்கள் ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை அடித்து அவன் நிலத்தை நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யத்தை நம்ம அழிக்கணும், அவன் நம்ம பிடுங்கணும், இவன் சாம்ராஜ்யம் அழிக்கணும். நமக்குள்ள சண்டை 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 வந்தான் இஸ்லாமியர்கள்.
பிடிச்சான், ஆட்டான், அடிச்சு கிடக்கான். வந்தான், ஆங்கிலேயர் வந்தான். எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் இந்த வியாபாரம் வந்தான்ல, ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்த பிடிச்சிக்கணுமா, அடிச்சு விரட்டிருப்பாங்க சார். ஒரு ராஜா அடித்து கொல்லும்போது இவன் அவனை தானே கொள்றான், வேடிக்கை பார்த்தான். இன்னொரு ராஜாவை அடித்து சாமிச்சு பிடுங்கும்போது இன்னொரு ராஜா வேடிக்கை பார்த்தான். அவன் வேடிக்கை பார்த்ததுனால தான் நம்ம நாடு அடிமையாகி சின்னவனம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு அதே தான். 26 பேர் காஷ்மீரில் கொண்டிருக்கானுங்க. தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், வெறிநாய்கள், இன்னும் சொல்லுவாங்களே. அந்த உல்லாச பயணம் கொண்டு அந்த அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோழை, மிகப்பெரிய கோழை அவன். அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். இவன் அவனை திட்டலாம், இந்த கட்சிக்காரன் அவனை திட்டலாம், நீ ஊழல் பண்ணிட்ட, நீ நில வசூல் பண்ணிட்ட, நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட, 1000 பண்ணலாம் சார். ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தால் எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார். அவன் தான் இந்தியன். நீ அங்கேயும் அரசியல் பண்ணினா நீ இந்தியன் இல்லை, நீ இந்திய துரோகி, இந்த துரோகி. நீ எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும். இதுதான் சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி நம்ம ஒருத்தர் பலி சுமத்திடலாம், இதில் அரசியல் பண்ணிடலாம். அதுக்கு இல்லது, அதுக்கான நேரம் இல்லை. அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சார்? ஃபேஸ்புக்கில் ஒரு ராணுவத்தை பற்றி பேசுனா கீழே கமெண்ட்ஸில் பாருங்கள் சார், ராணுவத்தை கேள்விப்படுத்துறா சார், இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேள்விப்படுத்துறா சார். அது எப்படி சொல்கிறது வாங்க ராஸ்கில்? பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்கள் தேர்தல் சந்திக்கும் போது நீங்கள் சண்டை போட்டுக்குங்க. இங்கே இது இந்திய அரசு, அவ்வளோ. இங்கே இந்திய அரசு, இந்திய அரசுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு 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 தாக்குதல் வரும்போது, வெளியிலேருந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த இந்திய அரசுக்கு குரல் கொடுக்க வேண்டும். இந்த நேரம் பற்றி இந்திய அரசு பரிசுமத்தினாலோ குறைச்சினாலோ நீ இந்தியனே இல்லை. முதல்ல நீ அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. அரசியலுக்கு யாரையா வரியா? மக்களுக்கு தானே அரசியல் பண்ண வரியா? சம்பாதிக்க வரையில, கொள்ளடிக்க வரையில? மக்கள் யாரு? எனக்கு ஃபேஸ்புக்கில் சில தலைவருக்கு சொல்கிற அறிக்கைகள்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுறீங்க. அதை விட இல்லை, அங்கே பாகிஸ்தான்காரன் அவன் அவன் இந்தியா சப்போர்ட் பண்ணுறான் சார். இது பண்ண தப்புங்கிறான். இங்கே உள்ளவன் அவங்க சப்போர்ட் பண்ணுறான். நான் சரி நீ ஊரை போய் இருந்து வாரு, ஒரு மாதம் இருந்து வாரியா? நீ சப்போர்ட் பண்ணுறவன் பாகிஸ்தானில் ஒரு நீ உல்லாசம் போயிட்டு வா பார்ப்போம். இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க, உல்லாசம் பண்ண வராங்க, இங்கே மருத்துவத்துக்கு வராங்க, இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஆரோக்கியமாகிட்டு திரும்புகிறாங்க. எந்த இந்தியனாவது பாகிஸ்தானில் போய் ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்கலாம்? யாராவது போயிருக்கலாம்? இந்தியாவுக்கு இங்கே நீங்கள் சொல்றீங்களா, இங்கே அங்கே யாரும் உல்லாசம் பண்ண போயிருக்கலாம்? இங்கே இருந்து சும்மா ஒரு ஒரு கட்சியை குறை சொல்றதுக்காக இந்தியா பள்ளி கொடுக்காதீங்கய்யா. அது ஒரு ஒரு கேவலமான. அப்போ அப்படி ஒரு பதவி தேவையா? அப்படி ஒரு பதவி தேவையா? ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா, ஓட்டுக்காக நாட்டை காட்டி கொடுக்காதியா. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. எல்லாம் நீங்கள் பேசுறது நல்லா பேசியிருக்கோம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே உள்ள முஸ்லீம்களை தீவிரவாத காரி துப்புறாங்க. நம்ம நாட்டில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த தீவிரத்தை ஆதரிக்கிறாங்களா? அவங்க ஆதரிக்கலை, அவங்க தப்புன்னு சொல்லிக்கிருக்காங்க. நீங்கள் என்ன இடையில இருந்து நீங்கள் அது சரின்னு சொல்லிக்கிறீங்க? நிறைய சொல்கிறாங்க சார். ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு நம்ம ராணுவத்தை இதை போய்ட்டு உள்ள இப்படி இருக்கதா? இதான் உதாரணம். பேசும்போது இவர் எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் வந்து சார் எங்கள் இந்திய மக்கள் 26 பேரை கொண்டுட்டாங்க, அவன் தீவிரவாதிகளை நாங்கள் இதுவோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது. காரணம் கேட்டால் தப்பு. கொண்டு செத்தான் 26 செத்தான், இந்திய செத்தான். அதுக்கு யாராவது
கடுமையாக கண்டு சொல்லியிருக்கலாம் யாராவது? அது இங்கே பெருசாக கேட்கலைங்கிறாங்க, அது வேறு விஷயம். அவன் கேட்டானா கேட்கலையா, அவன் இந்துவா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை, செத்தவன் இந்தியன், அவ்வளோதான். அது வேணாம், அந்த அரசு வேணாம். செத்தவன் 27 பேர் இந்தியன்ஸ், அது உண்மை தானே. இந்துவாலாம் முஸ்லீம் அது தேவையில்லை எனக்கு, அவன் செத்தவன் இந்தியன். இந்தியனா நம்மளுக்கு இது வரணும். இங்கே போய்ட்டு மோடியை குறை சொல்கிறது, அமித்ஷாவை குறை சொல்கிறது, அதுக்கான நேரம் இல்லைங்கிறேண்ணா, அதுக்கான நேரம் இல்லை. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒற்றுமை ஏன்னா முடிச்சிட்டேன், அதான் முடிக்கு வந்துட்டுண்ணா. ஏன்னா எதுக்குதுன்னா, எங்கேயோ போயிடுச்சு, ஒற்றுமை வேணுங்கிறேன். இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு அங்கே விடுங்க, தமிழ் மொழியில் இன்னைக்கு நம்ம தமிழ் ஃபீல்டு இன்னைக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு முறைப்பட்டு போயிட்டுருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை வேணும். இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒற்றுமை வேணும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நம்ம வசூல் வழங்கிறோம், தேட்டர் ஆள் வழங்கிறோம், சிறுபடம் ஓடலைங்கிறோம். இதுக்கானதுக்கு என்ன ஒன்று, எல்லாரும் கூடணும். பெப்சி தயாரிப்பாளர்கள் எல்லாம் கூடி இது என்ன இதுக்கு நம்ம பேசிக்கிருக்கோம், நாங்கள் அவங்க பேசினதை. அப்போ அவங்களுக்கு ஒற்றுமை வரணும். ஆளாளுக்கு நீங்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு நீங்கள் சண்டை கொடுக்குறீங்கன்னா இதுதான் தமிழ் கூட போயிடும். இப்போ இங்கே ஒற்றுமை வரணும். எதாக இருந்தாலும் ஒற்றுமை தான் முக்கியம். எங்கே சொன்ன மலையாளி சொல்லி நான் இந்தியா இதுக்கு போயிட்டேன், காஷ்மீர் போயிட்டேன். இந்த அகமொழி விழிகள் நல்ல டைட்டிலு, நல்ல தமிழ் டைட்டிலு. 2 பேருக்கும் பார்வை இல்லை, கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் பார்வை இல்லை, அதானே சார்? பார்வை இல்லை. அப்போது காதலர்கள் காதலனும் காதலியும் பார்வை இருந்தால் கண்ணால் பேசிக்கொள்வார்கள். அவளுக்கு பார்வை இல்லை, அப்போ அகமொழியால் பேசிக்கொள்வார்கள் தானே. அப்போ அகமொழிங்கிறது அதான் மனசில் உள்ளதுதான். அதை வெளியிலாக பேசிக்கிறாங்க. வெளி இல்லாதவங்க அகமொழியால் பேசிக்கொள்கிறார்கள். இந்த படம் கண்டென்ட்டு நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது. ட்ரேடர்லேயே அந்த ரொம்ப உங்களுக்கு திருவிழா இருந்தது. கதாநாயகி சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். கதாநாயகி நம்ம ஜூகி சாவ்லா மாதிரி இருக்காங்க. பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடையணும். அது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் தமிழ் படங்களை இயக்கணும், நீங்கள் தமிழ் படம் தயாரிக்கணும். படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.